चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி 25/12/1983 அவ்யக்த பாப்தாதாவின் மகா வாக்கியம். தலைப்பு: சங்கம யுகத்தின் நாட்கள் மிகவும் மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடிய நாட்கள். இன்று உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்த குழந்தைகளுக்கு உயர்ந்த நாளுக்கான வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். கிஸ்மிஸ் பழத்தை விட இனிமையாக இருக்கும் குழந்தைகளுக்கு கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். உயர்ந்ததிலும் உயர்ந்த நாள் சங்கம யுகத்தின் நாட்களாகும். தாழ்ந்த நாட்கள் அழிந்துவிட்டன. குஷி ஆர்வத்துடன் இருக்கக்கூடிய உற்சவத்தின் நாட்கள் சங்கம யுகமாகும். அந்த நாளில் விருட்சபதி கல்ப விருட்சத்தின் கதையை கூறுகின்றார். இதே சங்கம யுகத்தின் உயர்ந்த நாளில் கல்ப விருட்சத்திற்கு அஸ்திவாரத்தில் ஜொலித்து கொண்டிருக்கும் சிரேஷ்ட பிராமண ஆத்மாக்கள் முழு மரத்தையும் ஜொலிப்படைய செய்கின்றனர். அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள், அன்பான நட்சத்திரங்கள் மரத்தை அழகானதாக ஆக்கிவிடுகின்றனர். விருட்சத்திற்கு அஸ்திவாரமாக இருப்பது சைத்தன்ய ஜொலிக்கும் நட்சத்திரங்களாகும். விருட்சத்தில் ஜொலித்து கொண்டிருக்கும் வெள்ளை மற்றும் ஒளியான பரிஸ்தாக்கள் விருட்சத்தையும் ஜொலிப்படைய செய்கின்றனர். இந்த நினைவு சின்னமாகத்தான் இன்றைய நாளில் கிறிஸ்மஸ் மரத்தை அலங்கரிக்கின்றனர். சங்கம யுகத்தின் உயர்ந்த நாளில், உற்சாகத்தின் உற்சவ நாளில் இரவையும் பகலாக ஆக்கிவிடுகின்றனர். இருளை ஒளியானதாக மாற்றிவிடுகிறீர்கள். சங்கம யுகத்தின் உயர்ந்த நாளில் பிராமண குடும்பத்தினர் சந்திப்பு செய்து ஆத்மாவிற்கு உணவு பிரம்மா போஜனம் அன்பாக சாப்பிடுகிறீர்கள். அதனால்தான் நினைவு சின்னமாக குடும்பத்திலுள்ள அனைவரும் ஒன்று கூடி சாப்பிடுகின்றனர், குடிக்கின்றனர், கொண்டாடுகின்றனர். முழு கல்பத்திலும் மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடிய நாள் அல்லது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய யுகம் சங்கம யுகமாகும். இந்த சங்கம யுகத்தில் எவ்வளவு விரும்புகிறீர்களோ அவ்வளவு நிறைந்த மனதுடன் மகிழ்ச்சியை கொண்டாட முடியும். ஞான அமிர்தத்தின் போதை அன்பில் மூழ்க வைத்து விடுகிறது. இந்த ஆன்மீக போதையின் அனுபவம் விசேஷமாக உயர்ந்த நாளன்று செய்கிறீர்கள். சங்கம யுகத்தின் பிரம்ம முகூர்த்தத்தில் அமிர்த வேளையில் உயர்ந்த பிறப்பிற்கான கண்களை திறந்ததும் என்ன கிடைக்கிறது? எவ்வளவு பரிசுகள் கிடைத்திருக்கின்றது! கண்களை திறந்ததும் வயோதிக பாபாவை பார்க்கிறீர்கள். வெள்ளையான பாபாவை பார்க்கிறீர்கள். வெள்ளையில் சிவப்பை பார்க்கிறீர்கள் அல்லவா? யாரை பார்த்தீர்கள்? அமைதியை ஏற்படுத்தும் பாபாவை பார்த்தீர்கள். எத்தனை பரிசுகளை கொடுத்திருக்கின்றார்! பல பிறவிகளுக்கு அந்த பரிசுகளினாலே வளரும் அளவிற்கு நிறைந்த பரிசுகளை கொடுத்திருக்கின்றார். எதையும் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அனைத்தையும் விட மிகப்பெரிய பரிசு, வைரத்தை விட மிக மதிப்பு வாய்ந்த அன்பு என்ற கங்கணம், ஈஸ்வரிய மந்திரம் என்ற கங்கணம் கொடுத்திருக்கின்றார். இதன் மூலம் எது வேண்டுமோ எப்பொழுது வேண்டுமோ சங்கல்பத்தின் மூலம் ஆவாகனம் செய்தால் கிடைத்துவிடும். பிராமணர்களின் களஞ்சியத்தில் எந்த குறையும் கிடையாது. இப்படிப்பட்ட பரிசு கண்களை திறந்ததும் அனைத்து குழந்தைகளுக்கும் கிடைத்திருக்கிறது. அனைவருக்கும் கிடைத்திருக்கிறதல்லவா? யாருக்கும் கிடைக்காமல் இருந்து விடவில்லை தானே?
இதுதான் உயர்ந்த நாளின் மகிமையாகும். முதலில் பிராமண ஆத்மாக்களின் நினைவு சின்னம் கடைசி தர்மம் வரை அடையாளம் இன்று வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏனெனில் சிரேஷ்ட பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் முழு விருட்சத்திற்கும் அஸ்திவாரமாக இருக்கிறீர்கள். அனைத்து ஆத்மாக்களுக்கும் தாத்தா, கொள்ளு தாத்தாவாக நீங்கள் தான் இருக்கிறீர்கள் அல்லவா? இவைகள் உங்களது கிளைகளாகும். விருட்சத்திற்கு அஸ்திவாரம் உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமணர்களாகிய நீங்கள்தான். ஆகையால் ஒவ்வொரு தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஆத்மாக்களாகிய உங்களை மற்றும் சங்கம யுகத்தின் உங்களது வழக்கங்களை இன்று வரை கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். இவ்வாறு பரம்பரையான பூஜைக்குரிய ஆத்மாக்களாக இருக்கிறீர்கள். பரமாத்மாவை விட இரட்டை பூஜைக்குரியவர்கள் நீங்கள். இவ்வாறு தன்னை உயர்ந்ததிலும் உயர்ந்த, சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானவன் என்று புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் தானே? கொண்டாடக்கூடிய நாட்கள் எவ்வளவு குறைவாக இருக்கிறது. கல்பத்தின் கணக்கை வைத்து ஒரே ஒரு உயர்ந்த நாளை அதிகமாக கொண்டாடுங்கள். மகிழ்ச்சியில் ஆடுங்கள், பிரம்மா போஜனம் சாப்பிடுங்கள் மற்றும் குஷியில் பாட்டு பாடுங்கள். வேறு ஏதாவது கவலை இருக்கிறதா என்ன? கவலையற்ற சக்கரவர்த்திகள் முழு நாளும் என்ன செய்வார்கள்? மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவார்கள் அல்லவா? மன மகிழ்ச்சியை கொண்டாடுங்கள். எல்லைக்கு உட்பட்ட மகிழ்ச்சியை கொண்டாடாதீர்கள். எல்லையற்ற நாளுக்கான எல்லையற்ற கவலையில்லாத மகிழ்ச்சியை கொண்டாடுங்கள். புரிந்ததா? பிராமண உலகிற்கு எதற்காக வந்திருக்கிறீர்கள்? மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக. நல்லது. இன்று விசேஷமாக இரட்டை அயல்நாட்டு குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியான நாள். உயர்ந்ததிலும் உயர்ந்த நாளை கொண்டாடுவதற்கான விசேஷமான வாழ்த்துக்கள். விசேஷ சந்திப்பிற்கான பரிசு கொடுப்பதற்காக பாப்தாதா வந்திருக்கின்றார். இப்போது மிகவும் குறைவானவர்கள் இருக்கிறீர்கள். இருப்பினும் இவ்வளவு தூரத்தில் அமர வேண்டியிருக்கிறது. எவ்வளவு அதிகரிக்குமோ பிறகு தரிசனம் மட்டும் இருக்கும். பிறகு சந்திப்பிற்கான வாய்ப்பு இருக்காது. தரிசனம் செய்வது மட்டுமே இருக்கும். திருஷ்டி தரிசனமாக மாறிவிடும். கடைசியில் திருஷ்டி மட்டுமே கிடைக்கும். பிறகு அதுவே பக்தியின் தரிசனம் என்ற வார்த்தையாக மாறிவிடும். இரட்டை அயல்நாட்டினர்களுக்கு விசேஷமாக எந்த போதை இருக்கிறது? உயர்ந்த மதில் சுவர்கள், உயர்ந்த சமுத்திரம், உயர்ந்த நாடுகளின் சுவர்கள் இருக்கின்றன என்ற ஒரு பாட்டும் இருக்கிறது அல்லவா? ஆக உயர்ந்த நாடுகளின் சுவர், தர்மத்தின் சுவர், ஞானத்தின் சுவர், கொள்கைகளின் சுவர், வழக்கங்களின் சுவர் அனைத்தையும் கடந்து வந்து விட்டீர்கள் அல்லவா? அனைத்து பாரதவாசிகளும் சந்திக்கவே செய்கின்றனர். பாரதவாசிகளுக்கும் ஆஸ்தி கிடைத்திருக்கிறது. ஆனால் தேசத்தினர்களுக்கு தேசத்தில் கிடைத்திருக்கிறது. இந்த அளவிற்கு உயர்ந்த சுவர்களை கடக்க வேண்டிய அவசியம்லாம் ஏற்படவில்லை. பக்தியின் சுவரை மட்டுமே கடந்தீர்கள். ஆனால் இரட்டை அயல்நாட்டு குழந்தைகள் பல வகையான உயர்ந்த சுவர்களை கடந்திருக்கின்றனர். ஆகையால் இரட்டை போதை இருக்கிறது. பல வகையான முகமூடி அணிந்திருக்கும் உலகை கடந்திருக்கிறார்கள். ஆகையால் கடந்து வந்திருக்கும் குழந்தைகளுக்கு இரட்டை அன்பு நினைவுகள். உழைப்பு செய்திருக்கிறீர்கள் அல்லவா? ஆனால் தந்தையின் அன்பு உழைப்பை மறக்க வைத்துவிட்டது. நல்லது. சர்வசிரேஷ்ட பூஜ்ய ஆத்மாக்களுக்கு அனைவருக்கும் லைட் மைட் கொடுக்கக்கூடிய உயர்ந்ததிலும் உயர்ந்த குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியான உலகில் சதா ஆன்மீக மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் உற்சவம் என்று புரிந்து கொண்டு உற்சாகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லையற்ற ஈஸ்வரிய பரிசு அடையக்கூடியவர்களுக்கு இவ்வாறு கல்ப விருட்சத்தில் தானும் ஜொலித்து பிறரையும் ஜொலிக்க வைக்கும் சிரேஷ்ட நட்சத்திரங்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है जो बाबा कहते हैं। सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।